சேலத்தில் அதிமுக ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர் புகழேந்தி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது வருமான வரித்துறை மற்றும் அமலாக்கத்துறை ரெய்டுக்கு பயந்துதான் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளதாக குற்றம் சாட்டினார். அதிமுகவை இனி ஒருங்கிணைக்க முடியாது என்பதால் இனி கொடியெடுக்கும் தொண்டர்களே முடிவெடுப்பார்கள் என்ற கோஷத்தை மாவட்டம் வாரியாக சுற்றுப்பயணம் செய்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய முடிவு செய்துள்ளதாக கூறினார். மேலும் அதிமுக பாஜக கூட்டணி அறிவிப்பால் ஜெயக்குமாரை கடந்த 12 நாட்களாக காணவில்லை என்றும் நக்கல் அடித்தார். ஜெயக்குமாரை காணோம். அன்புக்குரிய அன்பு சகோதரர் ஜெயக்குமார் கிட்டத்தட்ட 12 நாள் 5 நாளாக ஜெயக்குமார் இல்லை. பாவம், நான் அவரை நம்புகிறேன். நிச்சயமாக அருமை நண்பர் ஜெயக்குமார் இது ஒத்துக்க மாட்டார். இவ்வளோ நாள் ஜெயக்குமார் என்னென்னவோ பேசிகிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு அவர் மேல் நம்பிக்கை வந்திருக்கு. 15 நாளாக ப்ரெஸ் முன்னாடி கேமரா முன்னாடி அவர் வர்றதில்லை. ஆகவே ஓஎஸ் பண்ணி இப்படி கேபி முனுசாமி விடுங்க, இருந்தாலும் திருந்த மாட்டார். அவர் என்ன வேணாலும் மாறி பேசுவார். சிவி சண்முகம் சொன்னார், ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? தோத்தது தோத்தது என்ன, பிஜேபியும் பாமகவில் தோத்தோம்.